சொல்லியிருந்தேன். அப்புறம் என்னன்னா, இந்த கலர் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து 10 சொல்லியிருந்தேன். இது 10 வேண்டாம், 8 எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு சென்டர் வந்து கரெக்டாக வரும். இந்த சென்டர் கரெக்டாக வரக்காக இதை 8 எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த கவுண்டிங் வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் சிம்பிள். இப்போ வந்து நம்ம இது 200 சென்டிமீட்டரில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து நாட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் சமமாக இருந்தால் தான் நம்ம வந்து நாட்ஸ் போட்டு வர வர நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்படி மேலே கீழே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சரியான நாட்ஸ் வந்து கிடைக்காதுங்க. ஸோ அதனால தான் இது ரெண்டுமே வந்து நம்ம நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே இதை கவனிக்கலாம் அப்படின்னா அப்புறம் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிருங்க, நூலும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. என்னென்னா இது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வச்சு இது பார்த்திங்கன்னா இப்படி மேலே வச்சுருக்கேன். இது மேலே வச்சு சர்க்கிள்குள்ளே இது பார்த்திங்கன்னா இப்படி மேலே வச்சு இந்த சர்க்கிள்குள்ளே விட்டு எடுக்கிறேன். விட்டு எடுத்துகிட்டு டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி 8 பண்ணணுங்க. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே வைக்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு பேக் போடும்போது தாங்க கொஞ்சம் வந்து பயமாக இருக்கும், கரெக்டாக வருமா வராதான்ட்டு. ஆனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா, பயம் இருந்தால் தான் அங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா தப்பாயிருமோன்ட்டு அந்த பயத்துலேயே வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அது கரெக்டாக வருமாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தால் தாங்க அது வந்து நமக்கு வந்து வெற்றிக்கு கொண்டு போகும். நாம் பண்ணிடுவோம் இது என்ன அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த பயத்தை கொஞ்சம் விட்டால் கூட அங்கே நீங்கள் உங்களை வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. நம்ம இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கலாங்க. இது வந்து என்னென்னா சென்டர் வந்து 8 கவுண்ட் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரி இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லுவீங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த நாட்ஸ் இதில் தொடர்ந்து போடுற வரைக்கும் இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இந்த நாட்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டைட் ஆகிக்கும். இப்போ கொஞ்சம் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சென்டரில் நான் 8 கவுண்ட்டு போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 கவுண்ட் போட்டிருக்கேங்க. இதை வந்து எப்படி நாட்ஸ் போட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுருங்க. இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இதை விட்டுருங்க. இது பார்த்திங்களா, இது ஒன்று விட்டுட்டேன், இது ஒன்று விட்டுட்டேன். 8 போட்டிருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் 1 நான் எடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குங்களா. இதை வச்சு நம்ம இப்போது நாட்ஸ் சென்டர் நாட்ஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 எடுக்கிறோம். உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. எப்படின்னா இப்படி 4 எடுத்துக்கிறோம். 4 எடுத்துக்கிறோம். இது வந்து எனக்கு வந்து இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இது நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த ஹேண்ட் வந்து லெஃப்ட்டு, இந்த ரிங் போட்டிருக்கு இல்லையா, இது ரைட்டு. எனக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ லெஃப்டில் இருக்கிறத நான் ரைட்டு கொண்டு வரேன். இங்கே ரைட்டில் இருக்கிறத இது மேலே எடுத்து வைக்கிறேன். இங்கே கொண்டு வந்தேன் இல்லைங்களா, லெஃப்ட்லேருந்து கொண்டு வந்ததுக்கு மேலே வைக்கிறேன். வச்சு இதுக்கு அடியில் அப்படியே வந்து இந்த கேப்பில் விட்டு எடுக்கிறேங்க. சேம் செகண்ட் நாட் வந்து இப்படி இருக்குங்களா, இதை வந்து ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டு கொண்டு போகிறேன். இந்த லாஸ்ட் ஒன் த்ரெட் எடுத்து அது மேலே வச்சு இந்த கேப்பில் விட்டு எடுக்கிறேன். சரிங்களா, இது தாங்க ஃபஸ்ட்டு நாட். இந்த நாட் வச்சே தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். பேக் ஃபுல்லாக இந்த ஒரே நாட்டு தாங்க. எனக்கு வந்து இது லெஃப்ட்டு,
லெஃப்டில் இருக்கிறத எடுத்து இப்படி இந்த 3 த்ரெட்டு மேலே வைக்கிறேன் பாருங்கள். இந்த 3 த்ரெட்டு மேலே வைக்கிறேன். இந்த 3வது த்ரெட் எடுத்து இது மேலே வைக்கிறேன். பார்த்திங்களா? லெஃப்டில் இருக்கிறத எடுத்து ரைட்டில் வச்சேன். ரைட்டில் இருக்கிறத எடுத்து அதுக்கு மேலே வச்சு இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இப்படி விட்டு இந்த கேப்பில் எடுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முடிச்சு போட்டுட்டேன். இந்த நாட்டுக்கு வந்து 2 முடிச்சு வேணும், அதில் 1 போட்டாச்சு. 2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லைங்களா, போட்டுட்டு சேம் அந்த 4 த்ரெட் இருக்கு இல்லைங்களா, கொண்டு போகிறோம். ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு அதே மாதிரி 3 த்ரெட்டு மேலே வைக்கிறேன். பார்த்துக்கோங்க, 3 த்ரெட்டு மேலே வைக்கிறேன். இதையை வந்து இப்படி மேலே எடுத்து வைக்கிறேன். இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து மேக்ரமே த்ரெட்டில் வந்து நம்ம பேக் பண்ணுறோன்னா எல்லாமே வந்து ரெட்டைப்படையில் கொண்டு வரணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்ஸ் எல்லாமே வந்து 2 த்ரெட்டாக வச்சு போடுறோம். அப்படிங்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா 2 த்ரெட்டாக வச்சு போடுறோங்கும்போது நமக்கு ரெட்டையாக தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இப்படி கொண்டு வந்துச்சுங்களா. இனி அடுத்தது இப்போது இந்த ரெண்டு விட்டாச்சு. இப்போ இங்கே நம்ம நாட்ஸ் போட போது இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிற 2 எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு 2 எடுத்தோம் இல்லைங்களா. செகண்ட் வந்து நம்ம இந்த 3 நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், 1 2 3. இதில் ஃபஸ்ட்டு 2 எடுத்துடுறோம். இங்கே கடைசியில் 2 எடுத்துடுறோம். இப்போ இருக்கிறத வச்சு போடுறோம். நம்ம போடும்போது இந்த 2 நாட்ஸ்க்கும் நடுவில் வரணும் பாருங்கள். நடுவில் தெரியுதுங்களா, நடுவில். இந்த ஃப்ளவர் நாட்ஸ் எல்லாமே வந்து சென்டரில் வரணுங்க. அப்போ தான் வந்து பேக் நம்ம கரெக்டாக போட்டுட்டு வரோன்ட்டு அர்த்தம். நமக்கு சென்டர் பாயிண்ட் வரல அப்படின்னா நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு அர்த்தம். நீங்கள் அப்போவே வந்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு மிஸ்டேக் ஆனாலும் அப்புறம் நமக்கு பேக்கே வந்து டிசைனே மாறிடுங்க. இந்த 2 நாட்ஸ்க்கு நடுவில் இருக்கணும், இந்த 2க்கு நடுவில் இருக்கணும். அதே மாதிரி தேர்ட் ரோக்கு வந்து இந்த 2 விட்டுடுறேன். இதில் இங்கே 2 விட்டுடுறேன் நடுவில். பார்த்திங்களா. இப்போது சென்டர் நூல் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சென்டர் நூல் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இனி வந்து இந்த ஹேண்டிலில் வந்து இந்த பக்கம் இந்த த்ரெட்டெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது, இதை வந்து எப்படி சுற்றி கொண்டு வருதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.